வெல்கம் டு சமையல் டு கிச்சன். அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம சேனலில் சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற பார்லி உணவுகள் பற்றி பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி இதுவரை நமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருப்பவர்கள் ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. இப்பொழுது வீடியோக்குள்ள போவோம். சர்க்கரை நோயாளிகளுக்கு ஏற்ற மிக சிறந்த உணவு பார்லி என்று கூறப்படுகிறது. இந்தியாவின் மிக பழமையான தானியம் பார்லி. இந்தியாவில் பழமையான மருத்துவ நூல்களில் பார்லியின் மருத்துவ பயன்கள் கூறப்பட்டுள்ளன. பல்லாயிரம் வருடங்களுக்கு முன்பே நீரிழிவு நோய்க்கு இதை பயன்படுத்தியிருக்கிறார்கள். உடல் எடை குறைப்பதற்கும் பார்லி பயன்படுகிறது. பார்லி நீருடன் ஒரு தேக்கரண்டி நெல்லிக்காய் பொடி கலந்து சாப்பிடும் பொழுது இரத்தத்தில் சர்க்கரையின் அளவு குறைவதாக கூறுகிறார்கள். பார்லி நீருடன் ஒரு தேக்கரண்டி திரிபலாசூரணம் கலந்து பருகும் பொழுது உடல் எடை குறைவதாகவும் ஆய்வுகள் மூலம் நிரூபிக்கப்பட்டுள்ளது. இது சிறுநீரக கோளாறுகளுக்காக தயாரிக்கப்படும் மருந்துகளில் சேர்க்கப்படுகிறது. உடலில் ஏற்படும் நஞ்சுகளை நீக்கவும் பயன்படுகிறது. பார்லியை சிறுநீரகத்தின் சிறந்த நண்பன் என்று சொல்லலாம். சிறுநீரக தொற்று நோய்கள், சிறுநீரக எரிச்சல், சிறுநீரக கல் மற்றும் பல்வேறு சிறுநீரக நோய்களுக்கு சிறந்த உணவாக செயல்படுகிறது. சிறுநீரகத்தில் உள்ள நஞ்சுக்களை நீக்கவும் இது உதவுவதாக கூறுகிறார்கள். பார்லி நார்ச்சத்து மிகவும் உள்ள உணவு. காய்ச்சல் உள்ள பொழுது ஒரு கைப்பிடி பார்லியை 1 லிட்டர் தண்ணீர் கொதிக்க வைத்து பருகி வந்தால் உடல் சூடு குறையும். வறட்டு இருமல் ஏற்படும் பொழுது பார்லி நீர் பருகி வருவ இருமல் குறையும். வயிற்றுப்புண் மற்றும் நெஞ்செரிச்சல் ஏற்படும் பொழுது பார்லி நீர் அருந்த வயிற்றில் உள்ள சூடு நீங்கும். வயிற்றுப்புண் ஆற்றும். இரத்த ஓட்டம் சரியாக நடைபெறாமல் கால்வீக்கம் ஏற்படும் பொழுது பார்லி நீர் பருகினால் வீக்கம் குறையும். இவ்வளவு சிறப்புமிக்க பார்லி அரிசியில் செய்யப்படும் சில சுவையான உணவுகளை பற்றி நாம் இங்கே பார்க்கலாம். முதலில் பார்லி உப்புமா எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கான தேவையான பொருட்கள்: பார்லி அரிசி 1 கப்பு. இது மிக்சியில உப்புமா செய்வதற்கு தகுந்த ரவையாக உடைத்து வைத்து எடுத்துக்கொள்ள வேண்டும். பெரிய வெங்காயம் 1 பொடிதாக நறுக்கி வைத்துக் கொள்ள வேண்டும். பச்சை மிளகாய் 3 எடுத்து அதையும் பொடியாக நறுக்கிக்கணும். இஞ்சி 1 துண்டு, அதையும் ரொம்ப பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். தேங்காய் எண்ணெய் 2 ஸ்பூனு, கடுகு 1 ஸ்பூனு, உளுத்தம்பருப்பு 1/2 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம் எடுத்துக்கலாம். தண்ணீர் 3 கப் எடுத்துக்கலாம். உப்பு எவ்வளவு தேவையோ அவ்வளவுக்கு எடுத்துக்கலாம். இப்போ ஒரு வானலியை அடுப்பில் வச்சு அதில் எண்ணெய் ஊற்றி, எண்ணெய் சூடானதும் கடுகு அதில் தாளித்து, கடுகு வெடித்ததும் நறுக்கி வைத்துள்ள வெங்காயம், பச்சை மிளகாய், இஞ்சி மற்றும் உடைச்ச பார்லியை இட்டு நல்லா வதக்கி அதில் உப்பும் கலந்து 3 கப்பு தண்ணீரையும் அதில் கலந்து நல்லா கொதிக்க விடணும். கொஞ்சம் இது வேகிறதுக்கு நேரம் எடுத்துக்கும். நம்ம இதில் குக்கரில் வேணுமானும் 3 விசில் வச்சு செஞ்சுக்கலாம். நன்கு வெந்ததும் இறக்கி வைத்து நாம் உபயோகப்படுத்தலாம். இது சாப்பிடுவதற்கு நன்றாக இருக்கும். இதையும் செய்து நீங்கள் சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்லி அரிசி எலுமிச்சை பானம். இது எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அது செய்வதற்கு பார்லி அரிசி 100 கிராம், தண்ணீர் 1 லிட்டரு, எலுமிச்சம்பழம் 1 சாறு எடுத்து பிழிஞ்சு எடுத்து வச்சுக்கலாம். உப்பு அல்லது சர்க்கரை 2ஐயும் பயன்படுத்திக்கலாம். அதை எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். பார்லியை 1 லிட்டர் நீரில் சிறிதியில் வைத்து 10 நிமிடத்திற்கு நன்கு கொதிக்க வைக்க வேண்டும். பார்லி அரிசி 1 லிட்டர் தண்ணி ஊற்றி நல்லா கொதிக்க வைக்கணும். நல்லா கொதித்த பிறகு அந்த நீரை வடிகட்டி தனியாக எடுத்து ஆற வச்சுக்கலாம். ஆறிய பின் எலுமிச்சை சாறு மற்றும் தேவைக்கேற்ப சர்க்கரை கலந்து பருகலாம். சர்க்கரை நோயாளிகள் உப்பு கலந்து குடிக்கலாம். கோடை காலங்களில் இதை ஃப்ரிட்ஜில் வைத்து சில்லென்று அருந்தலாம். சிறுநீரக தொற்று மற்றும் சிறுநீர் கழிக்கும் பொழுது தோன்றும் வலி, எரிச்சல், சிறுநீரக கல் போன்றவைகளால் பாதிக்கப்படுகிறவர்கள் இந்த பானத்தை அருந்தலாம். விளையாட்டு வீரர்களுக்கு சிறந்த பானம். உடல் கழிவுகளை வெளியேற்றும் சக்தி அளிக்கும். எனவே இந்த எலுமிச்சை பானத்தையும் பார்லி அரிசி எலுமிச்சை பானத்தையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்லி அரிசி சாட்டு. பார்லி அரிசி சாட்டு செய்யறதுக்கு
பார்லி அரிசி 200 கிராம், தண்ணீர் 1/4 லிட்டரு, சர்க்கரை தேவையான அளவு எடுத்துக்கொள்ளலாம். வானிலையை அடுப்பில் வச்சு அதில் பார்லியை சேர்த்து சிறுதியில் நன்கு சிவக்க வறுத்து எடுத்துக்கணும். பின்பு ஆற வைத்து பொடி செய்து கொள்ள வேண்டும். மிக்சியில் போட்டு பொடியாக செய்து கொள்ள வேண்டும். தேவையான பொழுது 1 டம்ளர் நீரில் 2 தேக்கரண்டி மாவை கலந்து அத்துடன் சர்க்கரையை கலந்து வறுக்கலாம். இது ஊட்டச்சத்து மிக்க பானம். சர்க்கரை நோயாளிகள் இத்துடன் சிறிது மோர், உப்பு கலந்து அருந்தலாம். சர்க்கரைக்கு பதிலாக சர்க்கரை நோயாளிகள் மோர், உப்பு கலந்து சாப்பிடலாம். இதையும் செய்து சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்லி அரிசியில் செய்யக்கூடிய தயிர் சாதம் எப்படி செய்யறதுன்னு பார்ப்போம். அதுக்கு தேவையான பொருட்கள்: பார்லி 200 கிராம் எடுத்துக்கலாம். தண்ணீர் அதுக்கு தேவையான அளவு எடுத்துக்கலாம். கேரட்டு 1 எடுத்து அது நைஸாக துருவி எடுத்துக்கணும். பச்சை மிளகாய் 4 எடுத்து அதையும் கட் பண்ணி வச்சுக்கணும். இஞ்சி 1 துண்டு அதையும் பொடி பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். பெருங்காயத்தூள் 1/2 ஸ்பூன், தயிர் 1 கப்பு, கடுகு 1 ஸ்பூனு, கருவேப்பிலை கொஞ்சம், உப்பு தேவையான அளவு எடுத்துக்கலாம். பார்லி அரிசியை இப்போ நல்லா ஒரு 4 மணி நேரம் தண்ணி ஊற்றி ஊற வைக்கணும். பின்பு 3 மடங்கு நீர் சேர்த்து நன்கு குழைய வேக வைத்து எடுத்துக்கணும். அது குக்கர்லையோ அல்லது தனியாகவோ நல்லா வேக வச்சு குழைய வேக வச்சு எடுத்துக்கணும். அது கொஞ்சம் ஆறுனதுக்கு பிறகு வானலியை அடுப்பில் வச்சு கடுகு தாளித்து பச்சை மிளகாய், இஞ்சி, கேரட்டு துருவல், கருவேப்பிலை ஆகியவற்றை வதக்கி வேக வைத்து வச்சிருக்கிற பார்லியையும் அதோட சேர்த்து நல்லா கலந்துக்கணும். அதோட தயிர், உப்பு, பெருங்காயத்தூள் கலந்து அதையும் அதோடு சேர்த்து கலந்துக்கணும். நன்றாக கலக்கி கலந்து எடுத்து இறக்கி வைத்து கொள்ள வேண்டும். 9 பார்லி தயிர் சாதம் ரெடி ஆகிட்டு. இது உடல் எடை அதிகம் உள்ளவர்கள், மலச்சிக்கல் உள்ளவர்கள், இரத்தத்தில் கொழுப்பு அதிகம் உள்ளவர்கள், சர்க்கரை நோய் உள்ளவர்களுக்கு மிக சிறந்த உணவு. இதையும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். அடுத்ததாக பார்லி சூப் எப்படி செய்யணும்னு பார்க்கலாம். பார்லி சூப்பு செய்யறதுக்கு பார்லி 100 கிராம், தண்ணீர் 5 கப்பு, கேரட்டு 1, பீன்ஸு 5 எடுத்து அது பொடியாக நறுக்கி வச்சுக்கணும். சீரகத்தூள் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். மிளகுத்தூள் 1/2 ஸ்பூனு, உப்பு தேவையான அளவு, நெய் 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். இப்போ பார்லியை ஒரு வானிலையில் எடுத்து அதை அடுப்பில் வச்சு நன்கு வறுத்து அது பொடியாக செய்து வச்சு எடுத்துக்கணும். மிக்சிலேயோ அல்லது மிக்சியில் வச்சு பொடியாக செய்து வைத்து கொள்ள வேண்டும். பாத்திரத்தில் அடுப்பில் வச்சு ஒரு சின்ன பாத்திரத்தை எடுத்து அடுப்பில் வச்சு அதில் நீரை கொதிக்க வைக்க அத்துடன் பொடி செய்து வைத்துள்ள பார்லியை அதில் சேர்த்து நன்கு கொதிக்க விட வேண்டும். பார்லி நன்கு வரும்போது நம்ம பொடியாக நறுக்கி வைத்திருக்கிற கேரட்டு, பீன்ஸ் கலவையை அதில் சேர்த்து அது நன்கு வேகும் வரை கொதிக்க வைத்து கொள்ள வேண்டும். நன்கு வெந்ததும் இறக்கு சமயத்தில் சீரகம், மிளகாத்தூள், மிளகுத்தூள், உப்பு, 1 தேக்கரண்டி நெய் கலந்து பரிமாறலாம். இது முதியவர்களுக்கும் மிகவும் சிறந்தது. இந்த சூப்பை மாலை வேளைகளில் சாப்பிட மலச்சிக்கல் தீரும். பாதிக்கப்பட்டவர்கள் மற்றும் உடல் எடை குறைக்க முயற்சி செய்பவர்களுக்கு இது சிறந்த உணவாக கருதப்படுகிறது. அடுத்த வீடியோவில் சத்துக்கள் குவிந்திருக்கும் சோளம் பலகாரங்களை பற்றி நாம் பார்க்கலாம். மறக்காமல் எமது சேனலை ஒரு முறை மட்டும் சப்ஸ்கிரைப் செய்து பக்கத்தில் உள்ள பெல் பட்டனையும் கிளிக் செய்து அதில் ஆல் என்ற ஆப்ஷனையும் கிளிக் செய்து உங்கள் உறவினர்களுக்கும் நண்பர்களுக்கும் ஷேர் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள். நன்றி. அடுத்த வீடியோவில் சந்திப்போம்.